இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போனால் இடம் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கணும். கறிவெலாம் தான் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். நிறைய இடம் இருக்கு. ஸோ கைஸ் இங்கேயும் இடம் இருக்குது. நீங்கள் இங்கேயே வாங்கலாம் கைஸ். என்ன வந்துட்டு இங்கே நிறைய இடம் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே நிறைய முள் இடம் இருக்குது. இங்கே என்னெல்லாம் இடம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒரு சிலது விற்பனை இது இருக்குது. இதே நம்ம இடம் கைஸ். நம்ம இடம் தரமாட்டோம். நம்ம ஒரு வண்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான் நம்ம இடம். ஸோ கைஸ் இதுக்கு பேக்கில் நிறைய வீடு கட்டலாம். அவ்வளோ பெரிய இடம் இருக்குது கைஸ். இந்த இடத்த நீங்கள் வாங்கலாம் தான் பாருங்க. எனக்கு இந்த இடத்துல ஆளுலாம் தெரியாது. இங்கே நிறைய இடம் இருக்குது. நீங்கள் கேட்டு விசாரித்து இந்த இடத்தோட விற்பனை தரீங்களான்னு கேட்டு பாருங்க கைஸ். அப்போ தருவாங்க. செடியில் வச்சுருக்கலாம் விற்பனைக்கு இல்லை கைஸ். அதெல்லாம் ஒரு கார்டனுக்காக வச்சுருக்காங்க. பின்ன அது வந்துட்டு வீடு வந்து கார்டனுக்காக மதில் கட்டி வச்சுருக்காங்க. இதான் அங்கே ஒரு இடம் இருக்குது, இங்கே ஒரு இடம் இருக்குது, இது ஒரு இங்கே ஒரு இந்த வீடும் இந்த வண்டி இருக்குது. அதெல்லாம் நம்ம தரமாட்டோம். இங்கே வந்துட்டிங்கன்னா நிறைய இடம் இருக்குது கைஸ். அதனால நீங்கள் வாங்கலாம். இங்கே பார்த்தீங்களா வீடு கட்டுது. இங்கே நிறைய வழி எல்லாமே இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட கடையெல்லாம் வரப்போகுதுன்னு கேட்டேன் கைஸ். வருதா? இங்கே ஒரு மதில் கட்டி நீங்கள் ஏதாவது மதில் கட்டுறாந்தா இப்படி ஒரு பிளான் போட்டு கட்டலாம் கைஸ். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக மதில் இருக்குன்னு. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க கைஸ். இந்த மாதிரி மதில் கட்டியிருப்பாங்க. ஓகே, அடுத்த இடத்துல போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ் இதான் கைஸ். இங்கே நிறைய கடை வரப்பெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் கைஸ். இங்கே நிறைய கடை வருது. இங்கே என்னமோ கடை வருது, நமக்கு தெரியாது. இது விற்பனைக்கு இருக்கான்னு எனக்கு தெரில கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணுங்கள். இந்த போர்டு விற்பனைக்குள்ளே தான் இருக்கும். இது ரொம்ப நாளாகிடுச்சு போல் இந்த விற்பனைக்கு போட்டு வாங்கலான்னு நினைக்கிறேன். இது விற்பனைக்கு வாங்கிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது கைஸ். நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்த இடத்த வந்தீங்கன்னா நிறைய இடங்க இருக்குது. இத்தனை இடமும் நிறைய ஃப்ரீயாக கிடக்கு. யாரெல்லாம் இந்த இடத்த வாங்கணும்னு நினைக்கணும் வாங்கிக்கோங்க கைஸ். இந்த இடம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த இடத்துல நிறைய வீடு கட்டலாம். பார்த்தீங்களா நிறைய மரம்லாம் இருக்குது. பார்த்தீங்களா நல்லா இருக்குல்ல. இந்த இடம் வாங்குறவங்க வாங்கலாம். எனக்கு தெரியாது வாங்கிட்டாங்களா, இந்த பெரிய அண்ணாலாம் வாங்கிட்டாங்களா, யாரெல்லாம் வாங்குவாங்கன்னு தெரில. கேட்டு பாருங்கள். இதெல்லாம் விற்பனைக்கிறாங்க, விசாரித்து கேட்டு பாருங்கள் கைஸ். இங்கேயும் இடம் விற்பனைக்கு போதான்னு நீங்கள் விசாரித்து கேட்டு பாருங்கள் கைஸ். எனக்கு அவ்வளோதான் தெரியும். எனக்கு அவ்வளோ யூடியூப் வீடியோலாம் போட தெரியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கற்றுக்குறேன். இது ஒரு கடை கைஸ். நிறைய இடம் போகுது. இது கடையான்னு என்னன்னு தெரியல. நான் தமிழ்நாட்டுக்கு எனக்கு அவ்வளோ பற்றி தெரியாது. தமிழ்நாட்டில் அவ்வளோ பற்றி அவ்வளோவா எனக்கு தமிழ்நாட்டில் பற்றி தெரியாது கைஸ். இதெல்லாம் இடம்லாம் இருக்குது. இது என்னது பஸ் ஸ்டாண்டுக்கு வரப்போ தான் எனக்கு புரியல. பார்க்க பஸ் ஸ்டாண்டாக இது இல்லை, கடை எனக்கும் வரப்போகுதுன்னு தெரியுது. நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இது என்ன இடம்னு. இங்கேயும் இடம் விற்பனைக்கு போகுது கைஸ். இங்கே வீடு கட்டுது நிறைய. அங்கே இடம் கிடக்குப்பா. வீடு பார்க்க கொஞ்சம் இருக்கான்னு தெரியும், ஆனால் நிறைய கிடக்கு. நீங்களே பார்த்தாலே தெரியும். இன்னும் வந்துட்டு இங்கேயும் நிறைய இடம் இருக்குது. நீங்கள் இங்கே வாங்குறதா வாங்கலாம். புரிஞ்சா? அதுக்கடுத்து இல்லை இந்த இடத்த விற்பனைக்கு இருக்கான்னு தெரில. இன்னும் இருக்குது. நிறைய பேர் எழுதியெல்லாம் வச்சுருக்காங்க. இது விற்பனைக்கு வாங்கிட்டாங்களான்னு தெரில, இல்லை சும்மா மாதிரி கிடைக்குமான்னு தெரில. ஆனால் வீடு எதுவுமே கட்டலை, விற்பனைக்காக இருக்கும் வச்சுருப்பாங்க. இடம் தான் எனக்கு தெரியல. இடம் இந்த இடமானு தெரில கைஸ். நிறைய இடம் சேலுக்கு போகுது எனக்கு. ஸோ கைஸ் அங்கே ஒரு சேலுக்கு போகுது. ஸோ கைஸ் பார்த்தீங்களா கைஸ், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. நான் கிட்ட போய்ட்டு காட்டுறேன். நான் சைக்கிளில் தான் வரும். ஸோ கைஸ் பார்த்தீங்களா இதான் இடம் கைஸ். பார்த்தீங்களா கைஸ், இந்த ஏக்கர் விற்பனைக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். நிறைய இடம் விற்பனைக்கு போகுது. இங்கே இடம் இருக்குது. ஓகே கைஸ், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இடம் விற்பனைக்கு இருக்கான்னு நமக்கு தெரியாது.
விசாரிச்சு பாருங்க கைஸ், உங்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், இவ்வளோ இடம் இருக்குது. இடம் விற்பனைக்கெல்லாம் இருக்க தான் செய்யும். ஓகேயா, அடுத்ததாக வந்தீங்கன்னா இங்கே தான் இடம் இருக்கும். நான் வந்து என்னோடய ஃபோன் நம்பர்லாம் இருக்குது. இல்லை நான் யூடியூப் இன்னும் கைஸ் பார்த்து சொல்கிறேன் கைஸ். இந்த இடம் இது பண்ணிக்கலாம் நமக்கு தெரியாது, கேட்டு பாருங்க விசாரிச்சு பாருங்க. தெரிஞ்சாலும் தான் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இங்கெல்லாம் இடம் இருக்குது, இங்கேயும் இடம் இருக்குது, இங்கேயும். ஓகே கைஸ், புரிஞ்சிச்சா? இங்கே ஒரு இடம் இருக்குது, இது வந்து போன போட்டுக்கணும். நீங்களே கேட்டு போங்க, நான் வந்து இருந்துச்சு. ஸோ கைஸ், இங்கேயும் ஒரு இடம் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. இங்கேயும் இடம் விற்பனைக்கு இருக்கும். போகிறது நான் காட்டின இடம் தான் அது. அங்கே ஸ்கூல் இருக்குது கைஸ். கரிவலத்துக்கு நேராக இது வழியாக தான் போகணும். ஸோ அது வழியாக அப்படி நேராக போனீங்கன்னா இடம் கிடைக்கும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நம்ம வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுவோம் கைஸ். எனக்கு டான்ஸ் திறமை இருக்குது, அதனால் நான் ஆடுவேன், நிச்சயம் ஆடுவேன். நான் 2-3 ஆடிருப்பேன். அதெல்லாம் நம்ம ஸ்டெப்பு தான், யாரும் சொல்லல, நம்மளே ஸ்டெப் போட்டது தான்.